கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். நம்ம சங்கீதம் 72 நாம தியானித்துக் கொண்டிருக்கிறோம். சிஸ்டர் சுஜாதா, அதுல ஒரு 20 வசனம் இருக்குது, கொஞ்சம் வாசிக்க முடியுமா? எத்தனை வசனம் பாஸ்டர்? இதுல இருந்து எல்லாமே சங்கீதம் 72 1 to 20 20 வசனம் தான் இருக்குது அதுல. ஓகே பாஸ்டர். சாலமோனை பற்றிய சங்கீதம். தேவனே, ராஜாவுக்கு உம்முடைய நியாய தீர்ப்புகளையும் ராஜாவின் குமாரனுக்கு உம்முடைய நீதியையும் கொடுத்தருளும். அவர் உம்முடைய ஜனங்களை நீதியோடும் உம்முடைய ஏழைகளை நியாயத்தோடும் விசாரிப்பார். பர்வதங்கள் ஜனத்திற்கு சமாதானத்தை தரும், மேடுகள் நீதியின் விளைவோடு இருக்கும். ஜனத்தில் சிறுமைப்படுகிறவர்களை அவர் நியாயம் விசாரித்து ஏழையின் பிள்ளைகளை ரட்சித்து இடுக்கண் செய்கிறவனை நொறுக்குவார். சூரியனும் சந்திரன் உள்ள மட்டும் அவர்கள் உமக்கு தலைமுறை தலைமுறையாக பயந்திருப்பார்கள். புல்லறுப்புண்ட வெளியின் மேல் பெய்யும் மழையைப் போலவும் பூமியை நனைக்கும் தூறலைப் போலவும் இறங்குவார். அவருடைய நாட்களில் நீதிமான் செழிப்பான். சந்திரன் உள்ளவரைக்கும் மிகுந்த சமாதானம் இருக்கும். ஒரு சமுத்திரம் தொடங்கி மறு சமுத்திரம் வரைக்கும், நதி தொடங்கி பூமி எல்லைகள் வரைக்கும் அவர் அரசாளுவார். வனாந்தரத்தார் அவருக்கு முன்பாக குனிந்து வணங்குவார்கள். அவருடைய சத்துருக்கள் மண்ணை நக்குவார்கள். தர்ஷீஷின் ராஜாக்களும் தீவுகளின் ராஜாக்களும் காணிக்கைகளை கொண்டு வருவார்கள். சேபாவிலும் உள்ள ராஜாக்கள் வெகுமானங்களை கொண்டு வருவார்கள். சகல ராஜாக்களும் அவரை பணிந்து கொள்வார்கள். சகல ஜாதிகளும் அவரை சேவிப்பார்கள். கூப்பிடுகிற எளியவனையும் உதவியற்ற சிறுமையானவனையும் அவர் விடுவிப்பார். பலவீனனுக்கும் எளியவனுக்கும் அவர் இறங்கி எளியவர்களின் ஆத்துமாக்களை ரட்சிப்பார். அவர்கள் ஆத்துமாக்களை வஞ்சகத்திற்கும் கொடுமைக்கும் தப்புவிப்பார். அவருடைய இரத்தம் அவருடைய பார்வைக்கு அருமையாய் இருக்கும். அவர் பிழைத்திருப்பார். சேபாவின் பொன் அவருக்கு கொடுக்கப்படும். அவர் நிமித்தம் இடைவிடாமல் ஜெபம் பண்ணப்படும். எந்நாளும் ஸ்தோத்தரிக்கப்படுவார். பூமியிலே மலைகளின் உச்சிகளில் ஒரு பிடி தானியம் விதைக்கப்பட்டிருக்கும். அதன் விளைவு லீபனனை போல் அசையும். பூமியின் புல்லை போல் நகரத்தார் செழித்தோங்குவார்கள். அவருடைய நாமம் என்றென்றைக்கும் இருக்கும். சூரியன் உள்ள மட்டும் அவருடைய நாமம் சந்தான பரம்பரையாய் நிலைக்கும். மனுஷர் அவருக்குள் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். எல்லா ஜாதிகளும் அவரை பாக்கியமுடையவர் என்று வாழ்த்துவார்கள். இஸ்ரவேலின் தேவனாய் இருக்கிற கர்த்தராகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அவரே அதிசயங்களை செய்கிறவர். அவருடைய மகிமை பொருந்திய நாமத்துக்கு என்றென்றைக்கும் ஸ்தோத்திரம் உண்டாவதாக. பூமி முழுவதும் அவருடைய மகிமையால் நிறைந்திருப்பதாக. ஆமென், ஆமென். ஈசாயின் புத்திரனாகிய தாவீதின் விண்ணப்பங்கள் முடிந்தது. ஆமென். ஆமென். தேங்க்யூ சிஸ்டர், தேங்க்யூ. நல்ல பியூட்டிஃபுல் சங்கீதம். இதுல அநேக நல்ல காரியங்களை நம்ம பார்க்கிறோம். இது ஒரு சாலமோனை பற்றிய சங்கீதம், சாலமோனின் சங்கீதம், சாலமோனுக்கு எழுதப்பட்ட சங்கீதம் என்று பல கோணங்களிலே நம்ம இதை பார்க்க முடிகிறது. ஆனா தமிழ் பைபிள்ல போட்டிருக்கிற அந்த எக்ஸ்பிளனேஷன் தான் கரெக்டா. சாலமோனை பற்றிய சங்கீதம் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். டேவிடுடைய சாம் அப்படி சொல்லி நம்ம பார்த்தோம். இது அவர் ரெண்டு பர்பஸ்க்காக எழுதுகிறாரு. ஒண்ணு சாலமோன் திறமையாய் அந்த தேசத்தை ஆளுகை செய்ய வேண்டும், ஜனங்கள் அதன் மூலமாக பிரயோஜனப்பட வேண்டும் அப்படின்னு சொன்னா தேவன் தான் சாலமோனுக்கு ஞானத்தை கொடுத்து அதை நடத்த வேண்டும் அப்படின்னு சொல்லி அவர் எழுதுகிறார். சாலமோன் தாவீதுடைய குமாரன். அதே நேரத்துல பிற்காலத்துல வரப்போகிற மேசியாமையாகிய தாவீதன் குமாரனை குறித்தும் அவருடைய சாட்சி எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். அப்போ மேசியாவுடைய அரசாட்சி இந்த உலகத்துல எப்படி இருக்குமோ அதே மாதிரி சாலமோனுடைய ஆட்சியும் இருக்க வேண்டும் அப்படிங்கிற எண்ணத்தோடு கூட எழுதியிருக்கிறாரு. சொன்ன மாதிரி ரெண்டு ராஜாக்களை இதுல நம்ம பார்க்கிறோம். ஒண்ணு சாலமோன் ராஜா, இன்னொன்று மேசியாவாகிய ராஜா அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம். இதை ஒரு 6 சப்டாபிக்ல நம்ம பார்த்து கொண்டு வந்தோம். இன்றைக்கு அதை முடிக்கிற சூழ்நிலையிலே நம்ம மேசியாவுடைய இறக்கமுள்ள ஆட்சி, மகத்தான ராஜாவுக்கு மகிமை, முடிவிலே மேசியாவுக்கு ஒரு துதி ஆராதனை, டாக்ஸாலஜி என்று சொல்லி நம்ம பார்த்து இதை முடிக்க போகிறோம். பாருங்க, ராஜாவின் குமாரனுக்கு உங்களுடைய நீதியை கொடுத்துடணும் அப்படின்னு சொல்லி சொல்லுகிறதை பார்க்கிறோம். அப்போ ராஜா டேவிடுடைய சன் சாலமன். அந்த சாலமனுக்கு தேவன் தம்முடைய நீதியை கொடுத்தா தான் அவர் நன்றாய் ஆள முடியும் அப்படி சொல்லி நம்ம பார்க்கிறோம். ஒரு ராஜா தேவனுடைய பிரதிநிதியாக இருக்கிறாரு. பாருங்க, அவர் ராஜாக்களை ஏற்படுத்துகிறவர், ராஜாக்களை தள்ளுகிறவர் அப்படி சொல்லி நம்ம பார்க்கிறோம். சோ ராஜாக்களுக்கு மேலே ராஜாவாக நம்முடைய ஆண்டவர் இருக்கிறாரு. சோ உலகத்தின் ராஜாக்கள் அவருடைய சொற்படி நடந்தா தான்
தேசத்தை நன்றாய் ஆளுகை செய்ய முடியும். ஏழைகளை நியாயத்தோடு விசாரிக்க முடியும். ஜனங்களுக்கு முழுமையான சமாதானத்தை கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்ல நம்ம ஏற்கனவே நம்ம பார்க்கிறோம். பாருங்க, அவர் சிரமைப்படுகிறவர்களை நல்ல நியாயம் விசாரித்து ஏழை பிள்ளைகளை ரட்சிக்கிறார், எடுக்கன் செய்கிறவர்களை நொறுக்குகிறார். அதான் எப்படி லா அண்ட் ஆர்டர் மெயின்டைன் பண்ணி ஜனங்களை ஆளுகை செய்கிறான்னு சொல்லி பார்க்கிறோம். இப்படி ஒரு ஆளுகை நடக்கும் என்று சொல்லி சொல்லும் போது இஸ்ரவேலின் ராஜாவும் அரசாங்கமும் பொது ஜனங்களும் இந்த மகத்தான ராஜாவாகிய மேசியாவுக்கு அவர் பரம்பரையாய் பயந்திருப்பார்கள் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம். இப்படி தேவனுக்கு பயந்து உத்தமமாக உண்மையாக ஆளுகை செய்து ஏழைகளை விசாரித்து நியாயம் செய்யும் போது தேவனுடைய ஆசீர்வாதம் எப்படி வரும் அப்படின்னு சொன்னா, மழையானது இளம் பயிரின் மேல் பொழிவது போல, இல்லைன்னு சொன்னால் காலையிலே பனி பெய்து இந்த புல்லுகளுக்கெல்லாம் அது ஒரு புத்துயிர் கொடுக்கிறது போல தேவனுடைய ஆசீர்வாதம் இறங்கி வரும், தேவனுடைய பிரசன்னம் இறங்கி வரும், பரிசுத்த ஆவியானவர் இறங்கி வருவோம். அது மூலமாக நம்ம எப்படி போஷிக்கப்படுகிறோம், எப்படிப்பட்ட ஒரு உடைந்த சூழ்நிலையில இருந்தாலும் நம்ம திரும்ப கட்டப்பட முடியும் என்பதை குறித்து நம்ம பார்த்தோம். மேசியாவுடைய ஆட்சியிலே எவ்வளவு செழிப்பு உண்டாயிருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். சோ இந்த உலகத்திலே ஆளுகை செய்கிற தாவீதின் குமாரனாகிய சாலமோன் நீதியாய் ஆளுகை செய்தால் உலகத்தை என்றென்றைக்கும் ஆளுகை செய்கிற ஆண்டவராகிய இயேசு எப்படிப்பட்ட செழிப்பை கொடுப்பார்னு சொல்லி பார்க்கிறோம். அதே நேரத்துல தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்து அக்கிரமங்களை செய்யும் போது எப்படிப்பட்ட வறட்சியும் பஞ்சமும் வரும் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். இது நம்ம பைபிள்ல நம்ம ஹிஸ்டரியாக நம்ம வாசித்து கொண்டே வருகிற ஒரு விஷயம். அதே மாதிரி நம்ம பயங்கர இயேசு செய்யும் போது நீ எப்படி ஒரு சமாதானம் இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம். சமாதானத்திற்கும் நீதிக்கும் நேரடி கனெக்ஷன் இருப்பதாக நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கிறோம். 8-11 வரைக்கும் வாசிக்கும் சொன்னா, மேசியாவாகிய ராஜா உலகம் முழுவதையும் ஆளுகை செய்ய போகிறார். ஒரு சமுத்திரம் தொடங்கி என்னுடைய இது போயிடுச்சுதான் டிஸ்பிளே இல்ல பாஸ்டர். என்ன டிஸ்பிளே இல்லையா? இப்போ ஜஸ்ட் கமிங் பாஸ்டர். ஓகே, தேங்க் யூ. சுத்திட்டே இருக்கு. சரி, ஓகே. ஒரு 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 முனை தொடங்கி இன்னொரு முனை இருக்கிறார். பூமியோட ஜனத்தொகையில 1/3 மேல they are Christians. உலகத்துல எங்க போனாலும் you will see a Christian, you will see a Christian church அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்திருக்கிறோம். அதே நேரத்துல ஆண்டவராய் இயேசு தன்னுடைய பகிரங்க வருகையில வரும்போது தத்ரூபமாய் அவர் முழு உலகத்தையும் ஆளுகை செய்வார் எப்படி சொல்லி நம்ம பார்த்தோம். சோ அவருடைய ஆளுகை எப்படி இருக்க போகிறது அப்படிங்கிறதை குறித்து நேற்று நம்ம பார்த்தோம். உலகத்தின் மக்கள் எல்லாம் வந்து அவரை குனிந்து வணங்குவார்களாம். அதே நேரத்துல அவருக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறவர்களுடைய பரிதாபமான நிலைமை எப்படி இருக்கும் என்று சொல்லி பார்க்கிறோம். அவர்கள் மண்ணை நக்குவார்கள் என்று எழுதியிருக்கிறதை வாசிக்கிறோம். ஆனா அவரை நம்பி இருக்கிறவங்களுக்கு அவர் சமாதானத்தையும் உயர்வையும் கொடுக்கிற ஒரு தேவனாக இருக்கிறாரு. தூர தேசங்களிலிருந்து வந்து ராஜாக்கள் வந்து இயேசுவை தொழுது கொள்வார்கள். நேற்றைக்கு சொன்னேன், இசைக்கியலுடைய தேவாலயம் இந்த படத்துல நான் போட்டிருக்கிற மாதிரி அந்த 1000 வருஷ அரசாட்சியிலே கட்டப்படும், எருசலேமிலே கட்டப்படும். இயேசு அங்கேதான் தன்னுடைய சிங்காசனத்தை வைத்து ஆளுகை செய்ய போகிறார். மறுபடியும் என்னுடைய இது போயிடுச்சுதோ? ஆமா பாஸ்டர். ஏன் தெரியலையே. என்னுடைய டிஸ்பிளே ஏன் போகுதுன்னு தெரியலையே. நான்
ஒரே செகண்ட். டெட்டால்ல போட்டேன் நான். சாரி. வேற மாட்டேன். ஓகே, இப்போ வருதா? இல்ல பாஸ்டர். ஏன் தெரியலையே. நான் ஷேர் போட்டு இந்த யுவர் ஷேரிங் தான் எனக்கு வந்துட்டு இருக்குது பிரதர். எனக்கு மத்தவங்களுக்கு எல்லாம் வருதா யாருக்காது? இப்போ ஓகே பாஸ்டர். இப்போ ஓகேவா? இப்போ ஓகே. ஆமா, அது ஆட்டோமேட்டிக்கா இதா இப்போ இருக்குதா? I don't know why. Must be an unpaired version பாஸ்டர். I'm sorry. இல்ல வேற ஏதாவது டெக்னிக்கலா என்ன இஷ்யூஸ் இருக்கலாம், அதான் ஒண்ணும் இல்ல. இல்ல இப்போ சரி. ஓகே. ரைட். ஸோ இப்படியாக அவருடைய 1000 வருஷ அரசாட்சி எப்படி இருக்க போகிறது, எப்படி பூமியின் ராஜாக்கள் தங்களுடைய காணிக்கைகளை கொண்டு வந்து அவரை தொழுது கொள்ளுவார்கள் அப்படி சொல்லி நம்ம பார்த்தோம். 12 14 வரைக்கும் சொல்லுகிறது, கூப்பிடுகிற எளியவனையும் உதவியற்ற சிறுமையானவையும் அவனையும் அவர் விடுவிப்பார். பலவீனனுக்கும் எளியவனுக்கும் அவர் இறங்கி எளியவர்களின் ஆத்துமாக்களை ரட்சிப்பார். அவர்கள் ஆத்துமாக்களை வஞ்சகத்திற்கும் கொடுமைக்கும் தப்புவிப்பார். அவருடைய ரத்தம் அவருடைய பார்வைக்கு அருமையாய் இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். இன்னைக்கு எத்தனையோ பேர் உலகத்துல கண்ணீரோடு கஷ்டத்தோடு துன்பத்தோடு கூட வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. ஸோ இயேசு ஆளுகை செய்கிற ஒரு காலம் வரும்போது அவருடைய கண்ணீர்கள் எல்லாம் துடைக்கப்படும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். வெளிப்படுத்தின விசேஷத்துல நம்ம 7வது அதிகாரத்துல வாசிக்கிறோம், தேவனே அவருடைய கண்ணீரை துடைப்பார் அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கிறதை பார்க்கிறோம். இனி கண்ணீரும் இல்லை, துன்பமும் இல்லை, கஷ்டமும் இல்லை, உஷ்ணமும் இல்லை அப்படின்னு சொன்னா பல காரியங்களை குறித்து நம்ம பார்க்கிறோம். அப்படிப்பட்ட ஒரு நல்ல நிலைமைக்கு அவருடைய வாழ்க்கையை கொண்டு வர ஆண்டவர் போதுமான ஒரு தெய்வமாக காணப்படுகிறார். ஸோ இந்த பார்க்கும்போது சங்கீதத்தை நம்ம தொடங்கும் போது முதல் 4 வருஷத்துல டேவிடுடைய ஜெபமே இதுதான். இப்படி இருக்கணும், ஏழைகளுடைய கண்ணீர்கள் துடைக்கப்படணும், சமாதானம் உண்டாகணும், நீதி நியாயங்கள் செய்யப்படணும் தான் தொடங்குகிறாரு. முதல் 4 வசனத்துல அதைத்தான் நம்ம வாசித்தோம். தேவனே ராஜாவுக்கும் உடைய நியாய தீர்ப்புகளையும் ராஜாவின் குமாரனுக்கும் உடைய நீதியையும் கொடுத்தருளும். அவர் உடைய ஜனங்களை நீதியோடும் உங்களுடைய ஏழைகளை நியாயத்தோடும் விசாரிப்பார். பர்வதங்கள் ஜனத்திற்கு சமாதானத்தை தரும், மேடுகள் நீதிக்கும். ஜனத்தில் சிறுமைப்படுகிறவர்களை அவர் நியாயம் விசாரித்து ஏழையின் பிள்ளைகளை ரட்சித்து இடுக்கண் செய்கிறவனை நொறுக்குவார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். அப்போ இந்த 12 14 வரைக்கும் நம்ம வாசிக்கும் போது என்ன பார்க்கிறோம்? ஏழைகள், அனாதைகள், விதவைகள், கைவிடப்பட்டவர்கள், உதவியற்றவர்கள், ஒடுக்கப்பட்டவர்கள், தாழ்த்தப்பட்டவர்கள், இன்னும் அப்படியே லிஸ்ட நம்ம நீட்டிக்கொண்டே போகலாம். இவங்க எல்லாருமே இந்த கருணை உள்ளம் கொண்ட மேசியாவா ராஜாவாகிய மேசியாவுடைய நேரடி பராமரிப்பிலே இருக்கிறாங்க. ஆனா அதனாலதான் தேவன் பைபிள்ல வான் பண்றாரு, நல்ல நல்ல வசதி உள்ளவங்க, ஆளுகை செய்யறவங்க, அதிகாரம் உள்ளவங்க இந்த ஏழை ஜனங்களை அவங்க தவறாக நடத்தி ஏழை ஜனங்கள் தேவனை நோக்கி கூக்குரல் இட்டால் அந்த சத்தத்தை நான் உடனே கேட்பேன் சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறாரு. ஸோ இஸ் கிவிங் அவுட் அ வார்னிங் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். இன்னைக்கு நாமும் நிச்சயமா இந்த உலகத்துல ஏழைகள் கஷ்டப்படுறவங்கள நம்ம நியாயம் விசாரிக்கிறவர்களாய் நம்மால் முடிந்த அளவுக்கு உதவி செய்கிறவர்களாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறத நம்ம அறிந்துள்ளது அவசியம். ஏழைகளுக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான் அப்படின்னு சொல்லி அப்படியே காடையும் போர் பீப்புளையும் கனெக்ட் பண்ணி எழுதுகிற ஒரு வசனம் பைபிள்ல நமக்கு நன்றாக தெரியும். அதே நேரத்துல ஏழை ஒடுக்குகிறவர்கள் கர்த்தருக்கு விரோதிகளாக மாறி விடுகிறார்கள் அப்படின்னு சொல்லியும் நம்ம பார்க்கிறோம். சோ மேசியாவின் அரசாட்சி சொல்லி இவர் எத்தனை நூற்றாண்டுகளுக்கு முன்பதாக வாழ்ந்தவர் அப்படின்னு சொல்லி பாருங்க. அவர் பல நூற்றாண்டுகளுக்கு பின்பதாக மேசியா பிறப்பார் அப்படிங்கறத மாத்திரம் தீர்க்க தரிசனம் சொல்லல. அவருடைய ஊழியத்தையும் அவருடைய பாடுகளையும் அவருடைய மரணத்தையும் அவருடைய உயிர்த்தெழுதலையும் அவர் திரும்ப வரப்போகிறதையும்
அவருடைய ரகசிய வருகையும் அவருடைய பகிரங்க வருகையும் 1000 வருஷ அரசாட்சி டு த எண்ட் ஆஃப் இன்சிடென்ட்ஸ் வரைக்கும் எல்லாவற்றையுமே டேவிட் அழகா தீர்க்க தரிசனமாய் எழுதியிருக்கிறதை நம்ம பல சங்கீதங்களே நம்ம ஏற்கனவே பார்த்து கொண்டே வந்து கொண்டிருக்கிறோம். ஸோ இந்த சங்கீதத்திலும் அவர் இப்படிப்பட்ட ஒரு மெசியானிக் ப்ராஃபஸி கொடுக்கிறதை நாம் இங்கே வாசிக்கிறோம். இதுல பார்த்தீங்கன்னு சொன்னா கூப்பிடுகிற எளியவனுக்கு அவர் உதவி செய்கிறவரா இருக்கிறாரு. இந்த உலகத்துல ஏழைகள் கூப்பிட்டா அநேக திரும்பியே பார்க்கறது இல்ல. நீங்க ரோட்லயே பார்க்கலாமே, சில ஏழைகள் ஆட்களுக்கு பின்னாடி போயிட்டே இருப்பாங்க. ஐயா ஐயா ஐயா, அம்மா 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 அப்படின்னு சொல்லி கை நீட்டிட்டு போயிருப்பாங்க. போகிறவன் அப்படியே நடந்துட்டே போயிட்டு இருப்பான், போனை பார்த்துட்டு போயிட்டு இருப்பான், என்கிட்ட பேசிட்டு போயிட்டு இருப்பான். இந்த கூப்பிடுகிற ஏழைக்கு திரும்பி கூட என்ன செய்ய மாட்டாங்க, பார்க்க மாட்டாங்க. நான் பலமுறை சொல்லி இருக்கிறேன், இந்த ஜங்ஷன்ல நிற்கும் போது, ஏதாவது சிக்னல்ல நிற்கும் போது பாத்தீங்கன்னு சொன்னா இந்த சிறு குழந்தைகளை தூக்கிட்டு பொம்பளைங்க வருவாங்க, வந்து கையேந்தி ஐயா ஐயா அம்மா அம்மான்னு கூடுவாங்க. ஆனா கார்ல உட்கார்ந்து இருக்கிறவங்க, பைக்ல உட்கார்ந்து இருக்கிறவங்க தலையை அந்த பக்கம் திருப்பிக்குவாங்க. நாம என்ன நினைக்கிறோம், இந்த மாதிரி வந்து பிச்சை எடுக்கிறவங்க ஏமாத்துறாங்கன்னு நாம நினைக்கிறோம். பட் தட்ஸ் ராங். அது வந்து கவர்மெண்டோடைய டீச்சிங், சொசைட்டியுடைய டீச்சிங். ஆனா கர்த்தர் அப்படி சொல்லல. உன்னிடத்துல கேட்கிற எவனுக்கும் கொடுந்தான் தேவன் சொல்லி இருக்கிறாரு. சோ அவர் டியூட்டி, அவன் ஏமாத்துறானா இல்லையாங்கிறத கர்த்தர் பார்த்துக்குவாரு. ஆனா நம்முடைய டியூட்டி அவங்க கேட்கும் போது கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் பிப்ளிக்கல் டீச்சிங் அப்படின்னு சொல்லி தான் பார்க்கிறோம். ஸோ கூப்பிடுகிற எளியவன் யாரா இருந்தாலும் அவனுக்கு உதவி செய்கிற ஒரு ஆண்டவராக இருக்கிறாரு. அவர் கூப்பிடுகிறவர்களுக்கு என்னென்ன செய்கிறாருங்க இந்த வசனங்களை கொடுத்திருக்கிறேன், நம்ம அதை பார்க்கலாம். உதவியற்ற சிறுமையானவர்களை அவர் விடுவிப்பாராம். ஆண்டவர் தன்னை குறித்து தீர்க்க தரிசனம் சொல்லும் போது, தான் இந்த பூமியில வந்ததுக்கு காரணமே ஒடுக்கப்பட்டவர்களையும் சிறைப்பட்டவர்களையும் விடுவிக்கத்தான் நான் வந்தேன் அப்படின்னு சொல்லி சொல்லுகிறாரு. சோ இந்த உலகத்துல இப்ப ஏழை மக்கள் பல விதத்துல சிறைப்பட்டவர்களா இருக்கிறாங்க. அவங்களெல்லாம் கர்த்தர் விடுவிப்பாரு. பலவீனனுக்கும் எளியவனுக்கும் அவர் இறங்குகிற தேவனா இருக்கிறாரு. எளியவர்களின் ஆத்துமாக்களை ரட்சிப்பார். நல்ல கவனிங்க, நம்ம உதவி செய்கிறது, ஏழைகளை காப்பாத்துகிறது, சாப்பாடு போடுகிறது, அவங்களுக்கு மெடிக்கல் ஃபெசிலிட்டி கொடுக்கிறது, இதெல்லாம் சோசியல் ஒர்க் ஆகிறது. ஆனா ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சோசியல் ஒர்க்கோடு கூட மாத்திரமல்ல, அவர் ஒரு ஸ்பிரிச்சுவல் ஒர்க்கும் பண்ணுகிறார் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். ஸோ நம்ம ஏன் சோசியல் ஒர்க் பண்ணுகிறோம்னு சொன்னா, அல்டிமேட்லி தே மஸ்ட் பி சேவ்ட் தான். அவங்களுடைய பாவத்திலிருந்து அவங்க ரட்சிக்கப்பட்டு அவங்க தேவ பிள்ளைகளாக மாற வேண்டும். அப்ப இயேசு கிறிஸ்து சோசியல் ஒர்க்கோடு கூட நிறுத்திக்கிறது கிடையாது. இன்னைக்கு நிறைய கிறிஸ்டியன் சர்ச்சஸ் இருக்குது, ஆர்கனைசேஷன்ஸ் இருக்குது, பயங்கரமா சோசியல் ஒர்க் பண்றாங்க, உண்மைதான். ஓகே. ஆனா அதே நேரத்துல அவங்க ஸ்பிரிச்சுவல் ஒர்க் பண்றாங்களா அப்படின்னு நம்ம பார்க்கணும். அவங்க ஜனங்களுக்கு சொல்லி அவங்களை ரட்சிக்கிறாங்களா, இல்ல நான் உதவி செய்ததுனால இந்த இயேசுவை ஏற்றுட்டு நீ கிறிஸ்டியன் ஆகிரு அப்படின்னு சொல்லி சொல்றாங்களா அப்படிங்கறத நம்ம யோசிச்சு பார்க்க வேண்டும். ஆனா இயேசு சோசியல் ஒர்க்கோடு நிறுத்துறதில்ல, he also saves souls என்று சொல்லி எழுதியிருக்கிறதை பார்க்கிறோம். அவர் ஆத்துமாக்களையும் வஞ்சகத்திற்கும் கொடுமைக்கும் தப்பி வைப்பார். ஆங்கில வேதாகமத்திலே he will redeem என்று எழுதியிருக்கிறதை பார்க்கிறோம். ரிடீம் என்று சொல்லி சொல்லும் போது பிணை கைதிகளாக கொண்டு போகப்பட்ட யாரையாவது ரான்சம், அதாவது பிணைத்தொகை கொடுத்து விடுவிக்கிறது தான் ரிடீம். இயேசு கிறிஸ்து அப்படிதான் பாவத்தினாலே இல்லையா பிசாசினாலே பிடிக்கப்பட்டு அடிமைகளாய் வைக்கப்பட்டவர்களுக்கு தம்முடைய ரத்தத்தை கொடுத்து அவர் மீட்டு கொண்டு இருக்கிறார் அப்படி சொன்னா தான் நம்ம பார்க்கிறோம். இப்போ இஸ்ரேலுக்கும் காசாவுக்கும் நடக்கிற அந்த பெரிய பிரச்சனையே அதுதான். ஓகே, இவங்க போய் அவங்கள்ட்ட இருந்து கொஞ்சம் பேரை வந்து அவங்க பிடிச்சிட்டு வந்துட்டாங்க, ஹாஸ்டேஜஸா. அந்த ஹாஸ்டேஜஸை விடுவிக்கணும் அப்படிங்கிறதுனால இஸ்ரேல் இந்த யுத்தத்தை பண்ணி கொண்டிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். சோ ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து வந்து பிசாசோடு யுத்தம் பண்ணி அவனை தோற்கடித்து தன்னுடைய ரத்தத்தையே பிடைத்தொகையாக கொடுத்து நம்மை மீட்டு கொண்டிருக்கிறார் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். அவருடைய ரத்தம் வந்து அவருடைய பார்வைக்கு மிகவும் அருமையானது அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கிறதை பார்க்கிறோம். பாருங்க, காயின் ஆபேலை கொன்ன போது தேவன் வந்து காயின் இடத்துல பேசுகிறார், உன் சகோதரன் எங்கே அப்படின்னு சொல்லிட்டு. இவன் சொல்றான், நான் என்ன அவனுக்கு நானா இன்சார்ஜா, ஓகே நான் என்ன எனக்கு தெரியாது அப்படிங்கிறான். அப்போ ஆண்டவர் சொல்லுகிறாரு, உன்னுடைய சகோதரனுடைய ரத்தம் இந்த பூமியிலிருந்து என்னை கூப்பிடுகிறது அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். அநியாயமாய் அக்கிரமமாய் கொல்லப்படுகிறவருடைய ரத்தம் நிச்சயமாய் தேவனை நோக்கி முறையிடும், தேவன் அதற்கு பதில் கொடுப்பார் அப்படிங்கிறத நம்ம அறிந்து கொள்ளலாம்.
அவர் கூப்பிடுகிறவர்களுக்கு என்ன செய்கிறார்னு சொல்லி ஒரு 4-5 வசனம் போட்டிருக்கிறேன். சங்கீதம் 86:5, ஆண்டவரே நீ நல்லவரும் மன்னிக்கிறவரும் உம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவர் மேலும் மிகுந்த கிருபை மிகுந்தவருமாய் இருக்கிறீர். கூப்பிடுகிறதுன்னு சொல்லும் போது we have to pray fervently. ஓகே, நல்ல ஊக்கமாக ஆண்டவரை நோக்கி ஜெபம் பண்ணணும், நம்முடைய இருதயத்தில் ஊற்றி ஜெபம் பண்ணணும். இதைத்தான் ஆண்டவர் நம்மிடத்தில் விரும்புகிறாரு. சங்கீதம் 107:9, தங்கள் ஆபத்தில் கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறார்கள், அவர்கள் இக்கட்டுக்கு அவர்களை நீங்களாக்கி ரட்சிக்கிறார். சங்கீதம் 145:18, தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும், உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் கர்த்தர் சமீபமாய் இருக்கிறாரு. சங்கீதம் 147:9, அவர் மிருக ஜீவன்களுக்கும் கூப்பிடுகிற காக்கை குஞ்சுகளுக்கும் கூட அவர் ஆகாரம் கொடுக்கிறார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். ஆண்டவரே சொல்லி இருக்கிறாரு, அவருடைய பியாட்டிடியூட் மலை பிரசங்கத்துல சொல்லி இருக்கிறாரு, ஒரு மிருகத்துடைய ஒரு பறவையை கூட போஷிக்கிற ஆண்டவர் உங்களை போஷிக்க மாட்டாரா? ஆர் யூ மோர் இல்லையா ஸ்பெஷல் தேன் தெம், அவங்களோட நீங்க ரொம்ப சொல்லி அவர் கேட்கிறதை நாம் இங்கே வாசிக்கிறோம். வசனம் 15-17 சொல்லுகிறது, அவர் பிழைத்திருப்பார், சேபாவின் பொன் அவருக்கு கொடுக்கப்படும், அவர் நிமித்தமாய் இடைவிடாமல் ஜெபம் பண்ணப்படும், எந்நாளும் ஸ்தோத்தரிக்கப்படுவார். பூமியிலே மலைகளின் உச்சிகளில் ஒரு பிடி தானியம் விதைக்கப்பட்டிருக்கும், அதன் விளைவு லீபனோனை பூமியின் புல்லை போல நகரத்தார் செழித்து ஓங்குவார்கள். அவருடைய நாமம் என்றென்றைக்கும் சூரியன் உள்ள மட்டும் அவருடைய நாமம் மனுஷர் அவருக்குள் விதிக்கப்படுவார்கள், எல்லா ஜாதிகளும் அவரை பாக்கியமுடையவர் என்று சொல்லுவார்கள் அப்படின்னு சொல்லி அழகாக பார்க்கிறோம். பாருங்க, சாலமோன் சொல்றாரு, இப்போ டேவிட் சொல்றாரு, அவர் பிழைத்திருப்பார். யாரு? நித்தியமாக ஆளுகை செய்கிற மேசியாவாகிய ராஜா பிழைத்திருப்பார் அப்படின்னு சொல்லி சொல்லுகிறாரு. அதே மாதிரி ஆண்டவராக இயேசு மரித்தார், ஆனால் உயிர் தெழுந்தார் சொல்லி பார்க்கிறோம். இதெல்லாம் குறித்து ஒரு தீர்க்க தரிசனம் தான் இதுன்னு சொல்லி அறிந்து கொள்ள வேண்டும். வெளிப்படுத்தின விசேஷம் 1:18 ஆண்டவராக இயேசு சொல்லுகிறாரு, மரித்தேன் ஆனாலும் இதோ சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன், ஆமேன் எழுதி குறித்த சாலமோன் வந்து என்னைக்கு பிழைத்திருக்க மாட்டாரு. He ruled for 40 years and then he died. டேவிட் 40 வருஷம் ஆளுகை செய்தாரு, அதுக்கப்புறம் செத்து போயிட்டாரு. அதே மாதிரி இங்கே பாத்தீங்கன்னு சொன்னா ஆனா அதுக்கு நேர் எதிரடையாங்க பாத்தீங்கன்னு சொன்னா இந்த மேசியாவாகிய ராஜா, வரப்போகிற ராஜா, அவர் எந்தெந்தைக்கும் பிழைத்திருப்பார் அப்படி சொல்லி நம்ம அவருக்கு கொடுக்க, அதாவது விசேஷித்த காணிக்கைகள் ஆண்டவருக்கு செலுத்தப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். இது குறித்த வசனத்தை நேற்றுக்கே உங்களுக்கு வச்சேன். என்னுடைய டிஸ்பிளே போயிடுச்சு இல்லையா? ஆமா பாஸ்டர். I don't know what's happening. வந்துச்சுன்னா வருது பாஸ்டர், just coming. Okay, right. So ஷேபாவின் இது I don't know, is it because of my இது தெரியல. ஓகே, சோ ஷேபாவின் பொண்ணு அவர் கொடுக்கப்படும். நேற்றுக்கு சொன்னேன், அவர் எருசலேமில் இருந்து 1000 வருஷ அரசாட்சியிலே ஆளுகை செய்யும் போது பூமியின் ராஜாக்கள் தங்களுடைய காணிக்கைகளை கொண்டு வருவார்கள் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். அங்க அவருக்காக வேண்டி ஜெபம் பண்ணப்படுமாம். அவருக்காக அல்ல, அவர் நிமித்தம். ஓகே, அவருடைய நாமத்தில் ஜெபங்கள் ஏறெடுக்கப்படும். இன்னைக்கு இந்தியா முழுவதும் ஜெபங்கள் ஏறெடுக்கப்படுகிறது இல்லையா? எப்படியாவது இந்தியாவுக்கு ஒரு ஒரு நல்ல காலம் பிறக்கணும்னு சொல்லி நாம ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறோம். மறுபடியும் போயிடுச்சு பாஸ்டர். வந்துருச்சுதா? இன்னும் மூமெண்ட், நான் என்னுடைய லேப்டாப் அடுத்த ரூமுக்கு கொண்டு போறேன். இப்போ வருதா பிரதர்? இல்ல பாஸ்டர், பஃபர் ஆயிட்டே இருக்கு அப்படியே. ஓஹோ, ஒரே ஒரு நிமிஷம். இப்போ இட்ஸ் கமிங் பாஸ்டர். இட்ஸ் கமிங் இல்லையா? ஆனாலும் அங்க போயிடணும்.
ஓகே, சோ ஆமா, அவர் ஸ்தோத்தரிக்கப்படுவார் அப்படி சொல்லி பார்க்கிறோம். இயேசு பூமியிலே ஸ்தோத்தரிக்கப்பட்டு கொண்டிருக்கிறார், ஒரு பரலோகத்திலும் ஸ்தோத்தரிக்கப்படுகிற ஒரு ஆண்டவர்னு சொல்லி வெளிப்படுத்தும் விசேஷத்திலே நாம் அதை வாசிக்கிறோம். தமிழ்ல ஒரு பிடி தானியம் மலைகளிலே உண்டாயிருக்கும், விதைக்கப்பட்டிருக்கும் சொல்லி பார்க்கிறோம். இங்கிலீஷ் பைபிள் abundance ஆஃப் கிரெயின் அப்படின்னு சொல்லி எழுதி இருக்கிறதை நம்ம வாசிக்கிறோம். சோ இந்த லீபனோனுடைய மலைகளிலே விதைக்கப்படுகிறது வந்து லீபனோன்ல வளர்கிற மரங்களை போல அவ்வளவு செழிப்பாய் உயரமாய் அந்த தானியங்கள் விளையும் அப்படின்னு சொல்லி, அதாவது அவ்வளவு தூரம் செழிப்பு உண்டாகும் அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கிறதை நம்ம வாசிக்கிறோம். அவருடைய நாமம் வந்து மனுஷருக்குள் அவர் மூலமாக எல்லோரும் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். இதே ப்ராமிஸ் தான் ஆபிரகாமுக்கு தேவன் கொடுத்தார் அப்படின்னு சொல்லி தான் வாசிக்கிறோம். சோ இயேசு வந்து தாவீதின் குமாரன் மாத்திரமல்ல, அவர் ஆபிரகாமின் குமாரனுமாக இருக்கிறாரு. அதனால அதன் மூலமாய் உலகத்தின் ஜனங்கள் எல்லாம், இன்னைக்கு எத்தனை கோடி மக்கள் உலகத்தின் எத்தனை இடங்களிலே இன்னைக்கு இயேசு கிறிஸ்துவின் மூலமாக ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள் அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். சோ ஆபிரகாமுக்கு சொன்ன அந்த ஆசீர்வாதம் ப்ராப்பரா வந்து த்ரூ ஜீசஸ் கிரைஸ்ட் தான் நமக்கு வருகிறதுன்னு சொல்லி பார்க்கிறோம். அதனாலதான் இது கலாத்தியர் 3வது அதிகாரத்திலே பவுல் எழுதுகிறாரு, மரத்தில் தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி இயேசு நமக்காக சாபமானார் அப்படின்னு சொல்லி எழுதிட்டு கீழே எழுதுகிறாரு. ஏன்னு சொன்னால் ஆபிரகாமின் ஆசீர்வாதம் பிரஜாதியாராகிய நமக்கு வர வேண்டும் அப்படிங்கிறதுக்காக. சோ ஆபிரகாமுக்கு கொடுக்கப்பட்ட அந்த வாக்குத்தத்தம் ஆசீர்வாதம் இன்றைக்கு எப்படி நம்முடைய வாழ்க்கையில நிறைவேறணும்னு சொன்னா ஒன்லி த்ரூ ஜீசஸ் கிரைஸ்ட் தான் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். சோ இயேசுவின் மூலமாக எல்லோரும் ஆசீர்வதிக்கப்படுவார்கள் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். சோ கடைசியில 18-19 வசனங்களிலே இந்த ராஜாதி ராஜாவுக்கு ஒரு டாக்ஸாலஜி நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், துதி ஸ்தோத்திரங்களோடு கூட இந்த சங்கீதம் நிறைவு பெறுகிறதை நம்ம பார்க்கிறோம். 18-19 வசனங்கள் சொல்லுகிறது, இஸ்ரவேலின் தேவனாய் இருக்கிற கர்த்தராகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக, அவரே அதிசயங்களை செய்கிறவர், அவருடைய மகிமை பொருந்திய நாமத்திற்கு என்றென்றைக்கும் ஸ்தோத்திரம் உண்டாவதாக, பூமி முழுவதும் அவருடைய மகிமையால் நிறைந்திருப்பதாக, ஆமேன் ஆமேன் அப்படி சொல்லி இந்த காரியங்களை ஒரு முடிவுக்கு கொண்டு வருகிறாரு டேவிட் தான். சோ இந்த தேவனுக்கு கட்டாயமாக ஸ்தோத்திரம் துதிகளை நம்ம செலுத்த வேண்டும். ஆண்டவர் இதை நம்மிடத்துல எதிர்பார்க்கிற ஒரு தேவனாக காணப்படுகிறாரு. அவரிடத்துல ஜெபம் பண்ணுகிறது மாத்திரமல்ல, we have to give him praises என்று எழுதியிருக்கிற பார்க்கிறோம். எந்த சூழ்நிலையிலும் அவரை நம்ம துதிக்க வேண்டும். டேவிட் வந்து எத்தனையோ தவறுகள் செய்திருக்கிறாரு, பாவம் செய்திருக்கிறாரு, அவர் அடல்ட்ரி பண்ணி இருக்கிறாரு, பொய் சொல்லி இருக்கிறாரு, ஏமாத்தி இருக்கிறாரு, கொலை பண்ணி இருக்கிறாரு. இந்த மாதிரி காரியங்கள் நிறைய செய்தாலும் கூட இந்த எண் அவர் வந்து தேவனுடைய இருதயத்திற்கு ஏற்ற ஒரு மனிதன் அப்படின்னு சொல்லி நம்ம பைபிள்ல பார்க்கிறோம். அது இந்த சாட்சியை தேவனே கொடுக்கிறதாக நம்ம பைபிள்ல நம்ம வாசிக்கிறோம். ஏன்னு சொன்னா டேவிட் வந்து he was a man of prayer and he was a man of faith. எவ்வளவுதான் பண்ணாலும் திரும்ப திரும்ப தேவன்கிட்ட வந்து மன்னிப்பு கேட்டு அவரோடு கூட ஒப்புரவாகி வாழுகிற ஒரு மனிதன் சொல்லி பார்க்கிறோம். சோ எந்த சூழ்நிலையிலும் தேவனை துதிக்கிற மனிதனாக தாவீது இருந்தாரு. அதனாலதான் தேவனுடைய 100% blessings and protection were upon David அப்படிங்கிறத நம்ம புரிந்து கொள்ள முடிகிறது. அதே மாதிரி இன்றைக்கு இதை வாசிக்கிற நாம எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் தேவனை நாம மகிமைப்படுத்த வேண்டும். தேவனை மகிமைப்படுத்துகிற நாம அதே வாயினாலே அவராலே உண்டாக்கப்பட்ட மனிதர்களை நம்ம குறை சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லி யாக்கோபு தன்னுடைய நிருபத்திலே எழுதி இருக்கிறதை நாம வாசிக்கிறோம். சோ இந்த இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. உங்களுக்கே தெரியும், அவருடைய பெயரே அவர் துதிகளின் மத்தியில் வாசம் பண்ணுகிறவர் என்கிறது அவருடைய பெயர். 24 மணி நேரமும் கேருபீன்களும் சேராபீன்களும் 24 மூப்பர்களும் 4 ஜீவன்களும் தேவனை ஓயாமல் புகழ்ந்து பாடி அவங்க மகிமைப்படுத்தி கொண்டிருக்கிறதே நம்ம பைபிள்ல நம்ம வாசிக்கிறோம். இதை நீங்க வெளிப்படுத்தின விசேஷத்திலும் வாசிக்கலாம், ஏசாயா 6வது அதிகாரத்திலும் இதை வாசிக்கலாம். சோ தேவனை ஓயாம மகிமைப்படுத்துறாங்க. அவங்க ப்ராஸ்ட்ரேட் தான், முகங்குப்புற விழுந்து கண்ணாடி கடலிலே விழுந்து அவரை மகிமைப்படுத்துகிறதே நம்ம எவ்வளவோ காரியங்களை நம்ம வெளிப்படுத்தின விஷயத்திலே வாசிக்க முடிகிறது. சோ அவரை நம்ம ஸ்தோத்தரிக்கும் போது அவர் நம்முடைய வாழ்க்கையிலே நிச்சயமாய் அதிசயங்களை செய்கிற ஒரு ஆண்டவராய் இருக்கிறார் அப்படிங்கிறத நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். அவருடைய மகிமை பொருந்திய நாமத்திற்கு என்றென்றைக்கும் ஸ்தோத்திரம் உண்டாவதாக.
பூமி முழுவதும் அவருடைய மகிமையால் நிறைந்திருப்பதாக என்று சொல்லி எழுதியிருக்கிறதை பார்க்கிறோம். இன்றைக்கு பூமி முழுவதும் ஒரு விதமான இருள் சூழ்ந்திருக்கிறதை பார்க்கிறோம். இந்தியாவிலே ஒரு விதமான இருள் சூழ்ந்திருக்கிறதை நம்ம பார்க்கிறோம். நம்ம எல்லாருடைய ஜெபம் என்னன்னு சொன்னால், ஜூன் 4ஆம் தேதி வரப்போகிற அந்த ரிசல்ட்ல இந்த இருள் நீங்கி நம்முடைய தேசத்திற்கும் ஒரு வெளிச்சம் வர வேண்டும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். அதுக்கு அவருடைய பிள்ளைகளாகிய நாம அவரை ஸ்தோத்திரித்து மகிமைப்படுத்தி அவருடைய அதிசயங்களை நம்ம விசுவாசித்தாலே ஆண்டவர் நிச்சயமாய் நம்முடைய தேசத்திலே ஒரு மாறுதலை கொண்டு வர போதுமான தெய்வமாக இருக்கிறாரு. இப்படியாக இந்த அருமையான சங்கீதம் 72 ஒரு முடிவுக்கு கொண்டு வருகிறாரு. 20வது வசனத்துல அந்த இது ஆக்சுவலா இது வந்து சாலமோன் எழுதினதா இருக்க வேண்டும். ஏன்னா ஈசாயின் புத்திரனாகிய தாவீதின் விண்ணப்பங்கள் முடிந்தது. பாருங்க, டேவிட் வாஸ் a mighty king, okay, very popular, very powerful. ஆனா அதே நேரத்துல இந்த மேசியாவாகிய ராஜா கூட கம்பேர் பண்ணும்போது டேவிட் இஸ் நத்திங் அப்படிங்கிற மாதிரி இவர் என்ன சொல்லி இருக்கிறாரு, ராஜாவாகிய தாவீதுன்னு சொல்லல. ஓகே, ஈசாயின் புத்திரனாகிய தாவீது அப்படிங்கிறாரு. he is taking David to his old original position. ஈசாய் அப்படிங்கிறவரு ஒரு கிராமத்துல உள்ள ஒரு சின்ன ஒரு விவசாயி, அவ்வளவுதான். சோ இந்த தாவீது வந்து ஒரு சாதாரண விவசாயியுடைய மகன் தான். உண்மையான ராஜா வந்து ராஜாதி ராஜாவாகவும் கத்தாதி கத்தராகவும் இருக்கிற இயேசுதான் அப்படிங்கிற ஒரு டோனோடு கூட இது முடிகிறத நம்ம பார்க்கிறோம். சோ இதோடு கூட 72வது சங்கீதம் முடிகிறது. உங்களுக்கு ஒரு சின்ன அறிவிப்பு, இதோடு கூட இந்த டெம்பரரியா சங்கீதம் தியானம் பண்ணுகிறதே நாங்க நிறுத்த போறோம். நாங்க பாஸ்டர்ட்ட கேட்டோம், ரொம்ப நாளா ஏறக்குறைய 1.5 இயர்ஸா நம்ம சங்கீதத்தையே பார்த்து கொண்டு இருக்கிறோம். கேட்கிறவங்களுக்கும் கொஞ்சம் சலித்திருக்கும், பேசுகிற எங்களுக்கும் கொஞ்சம் சலிப்பு. சிஸ்டர் ஷீபா தான் சொல்லி இந்த அரேஞ்ச்மெண்ட்டை கொண்டு வந்தாங்க. இது வந்து நான் தான் சஜஸ்ட் பண்ணேன். ஈசாயின் புத்திரனாகிய தாவீதின் விண்ணப்பங்கள் முடிந்தது அப்படின்னு சொல்லும்போது சாலமோன் வந்து அவங்க தகப்பனாகிய தாவீதுடைய சங்கீதங்கள் எல்லாம் எடுத்து அவர் தான் கோர்வையாக்கி இந்த முதல் 72 சங்கீதங்களை கொடுக்கிறாரு. அந்த 72 சங்கீதங்களை 2 சாப்டரா எழுதுறாரு. 1ல இருந்து 41 வரைக்கும் ஒரு சாப்டர், 42 to 72 ஒரு சாப்டர் என்று சொல்லி 2 சாப்டராக அவர் இதை எழுதுகிறாரு. இந்த 73வது சங்கீதத்துக்கு போனீங்கன்னு சொன்னா அதுல இருந்து ஒரு 11 சங்கீதம் வந்து ஆசாப் அப்படிங்கிற ஒரு மனிதன் எழுதியிருக்கிறாரு. சோ நம்ம தொடங்கினா பின்ன ஆசாப்பை முடிக்கணும், அதுக்கப்புறம் வேற மற்ற ஆத்தர்ஸ் இருக்கிறாங்க. சோ இந்த இன்னைக்கோடு கூட இந்த சங்கீதத்தை நாம முடித்து விட்டு அடுத்த வாரம் நம்ம இதுக்கு வரும்போது நம்ம யோபுடைய சரித்திரத்தை பார்க்க போகிறோம். யோபுடைய சரித்திரம் ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். நிறைய பேக்ரவுண்ட் இன்ஃபர்மேஷன் ஸ்டோரிஸ் எல்லாம் இருக்கிறது. இதெல்லாம் நீங்க கட்டாயம் கேட்கணும். ஸோ ஃபார் சேஞ்ச் நாங்க என்ன செய்யறோம், சங்கீதத்துல இருந்து யோபுக்கு போகிறோம். ஒன்ஸ் யோபுடைய சரித்திரம் முடிந்த உடனே we will come back to the book of Psalms. பாஸ்டர் சொல்லி தான் இதை செய்கிறோம். ஸோ அதை உங்களுக்கு இன்ஃபர்மேஷனாக கொடுக்குறோம். ஸோ நெக்ஸ்ட் டியூஸ்டே வரும்போது நம்ம யோபுடைய சரித்திரத்தை நம்ம தியானிக்க போகிறோம். நீங்களும் யோபுவை பற்றி கொஞ்சம் யோசித்து பார்த்து அவருடைய புஸ்தகத்தை கொஞ்சம் வாசித்து பேக்ரவுண்ட் இன்ஃபர்மேஷன்லாம் நீங்க தெரிஞ்சுட்டு நீங்க வந்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு பிரயோஜனமா இருக்கும். உங்ககிட்ட நான் சின்ன ரிக்வஸ்ட் வைக்க விரும்புகிறேன். ஒவ்வொருத்தரும் உங்களுக்கு க்ளோஸா சர்ச்சில் இருக்கிறவங்க ஒரு 2 பேர் 3 பேரை கூப்பிட்டு கொஞ்சம் இதுல ஜாயின் பண்ணுங்களேன் அப்படின்னு சொல்லி நீங்க அவங்களை ரிக்வஸ்ட் பண்ணா பீப்புள் ஜாயின் பண்ண வசதியா இருக்கும். ஏன்னா நாங்க சொல்லி கொடுக்கறத இன்னும் கொஞ்சம் பேரு கூட கேட்டா அவங்களுக்கும் ஆசீர்வாதம், எங்களுக்கும் ஒரு மகிழ்ச்சியாக இருக்கும். So please try to call someone else also to come and partake in this morning manna program. So God bless you. Brother Daniel இருக்கிறாங்களான்னு தெரியல. ஸோ இதோட கூட நான் என்னுடைய ஸ்டடியை நிறுத்துறேன். பிரதர் ஏர்னஸ்ட் ஒரு ஜெபம் பண்ணிடுறீங்களா? ஓகே பாஸ்டர். மகா அன்பும் இறக்கவும் கிருபையின் நிறைந்த எங்கள் அன்பின் பரமபிதாவே, மீண்டுமாய் ஒரு புதிய நாளை கொடுத்து சுவாமி சுகம் பலம் ஆரோக்கியம் ஜீவன் கொடுத்த ஆண்டவரை, அதிகாலையில மன்னாவை கொடுத்தீங்க சுவாமி, நீதியா இருக்கிறதுக்கு கற்றுக் கொடுத்தீங்க சுவாமி, நியாயமா இருக்க கற்றுக் கொடுத்தீங்க சுவாமி. விசேஷமா ஆண்டவரே, உம்மோடு நாங்க வேண்டும் பொழுது எப்படி ஞானமா இருக்கணுங்கிறத உங்கள்கிட்ட பெற்றுக்கொள்ள, உலக சம்பத்துகளை குறித்து நாங்க கவலைப்படாதபடி ஆண்டவரே, உலகத்தின் காரியங்களை குறித்து நாங்க ஆலோசனை பண்ணாதபடி ஆண்டவரே, நோக்கி பார்க்கவும் எங்க கண்களை எப்பொழுது உண்மையோடு
இருக்கவும், எங்கள் இருதயம் எல்லா காரியங்களையும் உம்மை நோக்கி உயர்த்தப்படவும், பசுத்த ஆவியானவர்களை எல்லாவற்றையும் செய்ய எங்களுக்கு பலன் உண்டு என்பதை நாங்கள் முழுமையாய் விசுவாசிக்கிறோம். தாவீது ராஜா மூலமா 72 சங்கீதங்கள்ல பல காரியங்களை, பல ரகசியங்களை, விடுதலையின் ரகசியங்களை, அவத்தை எப்படி அறிக்கை செய்து அதுல இருந்து வெளியில போகணுங்கிற நீதியையும் நியாய பிரமாணங்களையும் கட்டளைகளையும் கற்றுக் கொடுத்தீங்க சுவாமி. நாங்க எல்லாவற்றையும் அறிக்கை செய்து உங்க சமூகத்திலே காத்திருக்க, உம்முடைய ரட்சிப்பின் பலனை, ஆசீர்வாதத்தின் எல்லைகளை அடைய நீர் பேசிய நல்ல வார்த்தைகளுக்காக கோடி 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 சோதரம் அப்பா. வார்த்தைகளை கொண்டு வந்த சிஸ்டர்ஸ் பாஸ்டருக்காக நன்றி செலுத்துகிறோம் சாமி. வல்லமையுள்ள வார்த்தைகள், கிரியை செய்கிற வார்த்தைகள், நல்ல நிலத்துல விதைக்கப்பட்ட வார்த்தைகளை மாற சபை அதன் மூலம் ஆண்டவரே விசுவாசிகள் வார்த்தையின் மூலமாய், அப்பத்தின் மூலம் அல்ல மனிதனா வார்த்தையால பிழைத்திருப்பான் என்று சொன்னது போல அந்த வார்த்தையின் மூலமாய் நீர் எங்களுக்கு கொடுத்து அனுப்புகிற எல்லா விதமான ஆசீர்வாதங்களை, அற்புதங்களை பெற்றுக்கொள்ள, உம்மோடு நிற்க, உம்மோடு நடக்கிற அனுபவத்தை பெற்றுக்கொள்ள, உம்முடைய தரிசனங்களை, வெளிப்பாடுகளை, உம்முடைய சித்தத்தை, உம்முடைய கட்டளைகளை உணர்ந்து நடக்கிற அனுபவத்துக்குள்ள வர கிருபை செய்யுங்க சுவாமி. இந்த நாளுக்குள்ள ஆசீர்வாதத்தை கொடுங்க. கையின் பிரயாசங்களை ஆசீர்வதிங்க. சர்ச் கட்டட வேலைகளுக்கு தேவையான எல்லா ஒத்தாசையும் பரத்திலிருந்து அனுப்புங்க சுவாமி. நீரே எங்களுடைய சோர்ஸ் சுவாமி. யாரை கொண்டு எப்படி செய்யணுங்கிறத நீங்க தீர்மானிங்க சுவாமி. இன்னும் ஒரு 2/3 ஒர்க் பெண்டிங் இருக்கு சுவாமி. நீர் உம்முடைய விருப்பத்தின்படி அதை செய்து முடிக்க உங்க பாதத்துல கெஞ்சி மாண்டாடுகிறோம் சுவாமி. அதனால நீங்க பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. இயேசுவின் மூலம் ஜெபங்கள் நல்ல பிதாவே. ஆமென். தேங்க்யூ பாஸ்டர். தேங்க்யூ. ஆமென்.